வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சோன்னே நார்மலாக என்ன நடக்கும்னா, பல என்ஜிஓ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்கிறதுக்கு வருவாங்க. எங்கே டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சதோ உடனடியாக மக்கள்லாம் வேறு என்ஜிஓவில் இருக்கவங்க எல்லாரோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் அங்கே வருவாங்க. இன்டர்நேஷ்னல் என்ஜிஓட இந்தியன் சாப்டர்ஸ் எல்லாமே தெல் பி டார்கெட்டிங் எக்ஸ்போர்ட் எல்லாமே அங்கே வருவாங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா, பலதரப்பட்ட உதவிகளை செய்கிறதுக்கு வந்தவங்களுக்கு அவங்களுடைய மேண்டேட் எதுவோ அதில் தான் ஃபோக்கஸாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு தன்னார்வ தொண்டுக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். குழந்தைங்க, பெண்கள், வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன், இல்லைனா நியூட்ரிஷன், இல்லைனா ஷெல்டர், இல்லைனா லைவ்லிஹுட், இப்படி பல தரப்பட்ட ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மேண்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உதவி செய்கிறதுக்காக அந்த இடத்துல என்னென்ன தேவைகள் இருக்கோ உடனடியாக இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதில் சில ஃபேஸஸ் இருக்குது, ஓகேங்களா? ஒரு கட்டங்கள் இருக்குது. உடனே போயிட்டு எல்லாத்தையும் எல்லா டைம்லையும் எல்லாேருக்கும் செஞ்சிட முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த இடத்துக்கு வந்த பிறகு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நாங்கள் இந்த செயலுக்காக வந்திருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டு அங்கே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த லிஸ்ட் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு உடனே அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போவாங்க. போயிட்டு இந்தந்த ஏரியாலாம் நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அந்த கலெக்டர்கிட்ட சொல்லிவிட்டு இமீடியட்டாக அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிருவாங்க. இதில் என்ன நடக்கும்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி உள்ளே இறங்கி செய்யும் பொழுது அவங்களுடைய ஒர்க்கு, அவங்க மேண்டேட்டு இந்த ஆங்கிளில் தான் பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் மக்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்காங்க. அப்போ என்ன நடந்துரும்னா, பல பேர் சம்டைம்ஸ் ஒரே ஃபோக்கஸில் உள்ளவங்க 2 பேர் இருப்பாங்க. குழந்தைங்க சம்மந்தப்பட்ட 2 என்ஜிஓஸ் இருக்கலாம், புரியுதுங்களா? வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன் சம்மந்தப்பட்டவங்க 2-3 பேர் இருக்கலாம். ஸோ ஒரே லொக்கேஷனுக்கு 2 என்ஜிஓஸ் வெவ்வேறு டைமில் ஒரே ஒர்க்கை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இது ஒன்று டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸ், அவங்க டைம். ரெண்டாவது, இன்னொரு இடம் மேபி இந்த ஒர்க்கு செய்யக்கூடிய தேவை இருக்கலாம், டிசர்விங் பாக்கெட் ஒன்று இருக்கலாம். அந்த இடத்துல இது செய்யாமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னுடைய மெயின் ஏரியா இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல இருக்கும்போது பீப்புள் இது மாதிரி இருக்கவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு பண்ணுவோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். இதுக்கு பேர் இன்டர் ஏஜென்சி பிளாட்ஃபார்ம்னு பேர். இந்த கோஆர்டினேஷன் கொண்டு வரது மூலம் என்ன நடக்கும்னா, பீப்புள் ஹூ ஹாவ் ரீச் தட் பிளேஸ் அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்னென்ன ஏரியாவில் போய் பண்ண போகிறீங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஆர் யூ கோன் பி டூயிங், விச் செக்டர் ஆர் யூ கோன் ஃபோக்கஸ், வாட் இஸ் எக்ஸாக்ட்லி யூ கோன் டூ, வாட் இஸ் தட் யூ கோன் எக்ஸாக்ட்லி டூ, அது எப்படி மக்களை இம்பேக்ட் பண்ணும், எத்தனை மாதம் இங்கே இருக்க போகிறீங்க, எவ்வளோ ரூபா செலவு பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட முதல்ல சேகரிச்சுக்கிட்டு, அப்போ அங்கே அந்த எல்லாருமே வீக்லி ஒன்ஸு கூடும்பொழுது நானும் அந்த இடம் தான் போகலான்னு இருந்தேன் அப்படின்றதெல்லாம் அப்போ வரும். சரி, நான் அப்போ ஒன்று சேர்ந்து வேலை செய்யலாம், பிரிச்சுக்கலாம் அந்த இடத்த, இல்லைன்னா நான் பக்கத்து கிராமத்துக்கு போயிடுறேன் அப்படின்றத அங்கேயே முடிவெடுத்து அந்தந்த மாதிரி பிளான் எடுத்து பண்ணுவாங்க. இதில் மெயினாக என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத போது ஒரே இடத்துக்கு 2 பேர் 3 பேர் போய்ட்டு செய்கிறது ஹெல்ப்பும், அதர் பாக்கெட்டில் எந்த விதமான ஹெல்ப்பும் போய் சேராமல் அவங்க மனு எழுதி கொடுத்துக்கிட்டு கலெக்டரை போய் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த யூனிஃபைட் ரெஸ்பான்ஸ் இருக்கும்பொழுது, அந்த மேட்ரிக்ஸ் பேர் யூனிஃபைட் ரெஸ்பான்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லி ஒரு ஆன்லைன் டாக் வச்சுருப்போம். அவங்க எல்லாருமே போய் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில். ஸோ இன் தேட் வே பீப்புள் வில் பி அவேர் வாட் இஸ் ஹேப்பனிங், என்னென்ன ஒர்க் எங்கே நடந்துகிட்டு இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சு தே வில் பி ஏபிள் டு இம்மீடியட்லி கோ அண்ட் சப்போர்ட் அந்த பர்டிகுலர் இடத்துல வேர் இஸ் அ நீடுன்னு தெரிஞ்சு அதை போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது முக்கியமானது என்னென்னா, இப்போ கேரளா நடந்தது ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். முக்கால்வாசி இடத்துல நிறைய தேவைகள் இருந்தது, ஆனால் வெவ்வேறு செக்டரில் இருந்தது. ஒரே சேம் ஃப்ளட் விச் கேம் இந்த சிமிலர், அதாவது குறிப்பிட்ட அந்த 11 நாட்கள் வந்த பொழுது, பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வெவ்வேறு விதமான இம்பேக்ட் இருந்தது. ஒரு இடத்துல லேண்ட்ஸ்லைட், ஒரு இடத்துல அந்த வந்த ஃப்ளட்டு போகாமல் தேங்கி நின்று ஹெல்த் இம்பேக்ட், ஒரு இடத்துல அந்த லேண்ட்ஸ்லைட்னால் வீடுங்க பாதிப்படைஞ்சிருந்தது, ஒரு இடத்துல when people came in and then அவங்க அந்த இடத்துல எல்லாம் அந்த அவங்களாம் விவசாயம் பண்ணுற இடம், அவங்களோட லைவ்லிஹுட் பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு இடத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் பாதிப்பு அதிகம் இருந்தது. லெப்டோஸ்பைரோசிஸ் ஒரு இடத்துல இருந்தது. இப்படி ஸோ ஹெல்த் இம்பேக்ட், ஷெல்டர் அப்படின்னு வெவ்வேறு மல்டிபிள் செக்டர்ஸ் அஃபெக்டட், தென் அந்தந்த செக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வில் டார்கெட் தட் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட். இதில் முக்கியமாக கேரளா இப்போ சமீபத்தில் நடந்ததால் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒன்றா சேர்ந்து லோக்கல் என்ஜிஓஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இது மாதிரி வெளியேந்து வர என்ஜிஓஸ்லாம் ஒரு 3 மாதம் இருக்கும், 6 மாதம் இருக்கும், இல்லை 1 வருஷம் இருக்கும் மேக்ஸிமம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபோக்கஸில் வருவாங்க.
சார் இந்த தேவைகள்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேபிட் நீட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. மல்டி செக்டர் ஜாயிண்ட் ரேபிட் நீட் அசஸ்மெண்ட் சொல்லிட்டு செஞ்சு இதில் என்னென்ன தேவைகள் இருக்குது, வாட் ஆர் த ஏரியாஸ் விச் ரெக்வயர் இமீடியட் அட்டென்ஷன் அப்படின்றத வந்து 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே தட் 2 or 3 people who have come from that particular NGO will collect all the data, will make a report, send it to the head office. அவங்க head office in turn will prepare a proposal. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய எல்லா டோனர்ஸ்க்கும் இதை வந்து ரிப்போர்ட்டாக ப்ரப்போசலாக செஞ்சு அனுப்புவாங்க. அங்கேருந்து வந்து பணம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு 30-40 நாள் ஆகும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் இது 20 to 40 days இது என்ன நடக்கும்னா ரிலீஃப் ஒர்க் நடக்கும். இது ப்ரீ பொசிஷன் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ்லேருந்து இம்மீடியட்டாக போகும். என்னென்ன வரும், டிக்னிட்டி கிட் வரும், மந்த்லி ஹைஜீன் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வரும். இல்லைன்னா வந்துட்டு ஷெல்டர் கிட் வரும், வீடு இருந்தவங்களுக்கு வந்து தார்போல் என்ன, இந்த கயிறு, அந்த டார்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். வாஷ் கிட் வரும், வாட்டர் சானிடேஷன் ஏஜென்ட், கம்யூனிட்டி வெல்ஸை சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இதை தவிர என்ன நடக்கணும், இந்த ஒரு 20 to 40 days முடிஞ்ச பிறகு when people start actually கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த தண்ணிலாம் வடிஞ்சு அந்த இதெல்லாம் வரும்போது உடனே வந்து அவங்கள கொண்டு போய் அங்கே விட்டுற முடியாது. we'll have to train them before they are moved back, அந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு போய் விடுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங், கவுன்சிலிங் இதெல்லாம் நடக்கும். ஒரு பக்கம் சைக்கோ சோஷியல் நடந்துகிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வந்துட்டு வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன் நடந்துகிட்டு இருக்கோம், ஹவு டு மெயின்டைன் இது மாதிரிலாம். அடுத்தது வந்துட்டு ஏர்லி ரெக்கவரி ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு யூ வில் சி பீப்புள், நிறைய பேர் வந்து வீடு கட்டி கொடுக்கறது, டேமேஜ் ஆனது 30% 40% ஆன வீடுங்கள்லாம் கட்டி கொடுக்கறது, இடிஞ்ச பகுதியை மட்டும் சரி பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் நடக்கும். லாங் டேர்ம் ரெக்கவரி பார்த்திங்கன்னா லைவ்லிஹுட்டில் இறங்குவாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன செய்ய முடியும். இப்போ ஒரு கடை வச்சுருந்தேன், இப்போ நம்ம எம்எஸ்எம்இ செக்டரை சேர்ந்தவராக இருந்தால் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், ஒரு சாதாரண ஒரு ஷாக், ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வச்சுருந்தேன், அது இடிஞ்சு போச்சுன்னா தென் ஐ வில் ஹெல்ப் தெம் build that place and then அந்த பேசிக் இன்வென்ட்ரி வாங்கி கொடுத்து இதெல்லாம் நடக்கும். இப்போ வயல்னா the canal through which the water has to come to the field would have been completely filled with mud. ஏன்னா லேண்ட்ஸ்லைட் போது would have affected. ஸோ அப்போ அதை க்ளீன் பண்ணுறது, அந்த ரோடு would have, அந்த கனெக்டிவிட்டி would have got cut because அந்த வெள்ளத்தினால. ஸோ தென் ரோட் லேயிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். தென் ஒன்ஸ் அந்த லேண்டெல்லாம் இந்த இடத்துலலாம் சரி பண்ண பிறகு ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு திரும்ப ரெக்கவர் பண்ணுவோம். என்னென்ன ஏரியாஸ்லலாம் டேமேஜாக இருந்ததோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி எடுத்து இண்டிஜினியஸ் க்ராப்ஸ் அங்கே என்னென்ன வரும், வாட் இஸ் அ ஸ்டேபிள் க்ராப் விச் இஸ் ஆக்சுவலி க்ரோன் தேர் ரெகுலர்லி, அதை ஃபோக்கஸ் பண்ணி இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ரைஸ்னா வாட் கைண்ட் ஆஃப் ரைஸ், ஹவு மெனி டேஸ் டஸ் இட் டேக் டு yield, how do we prepare the land, what kind of equipments are required, what kind of training is required, how do we tie them up with Krishi Vigyan Kendra which is in every district in every state of India, what kind of training is needed to fix nitrogen and fix ammonia, those kind of things are given. All these kind of trainings are given. And then not just like going with what they've been doing before, we also support them with giving all kind of information so that they can start intercropping, spices, அது இதுன்ட்டு whatever they can do, those things can be focused. ஸோ இது ஒரு பக்கம். குழந்தைங்களுக்கு வந்து சைக்கோ சோஷியலில் பார்த்திங்கன்னா லைக் அடல்ட்ஸ் would be able to express, but when it comes to kids they won't be able to express their pain. They'll be restless, they would have been traumatized seeing lot of things which they shouldn't be seeing at that age. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட் தெரப்பி so that they can vent it out, and with the diagrams which they draw, with the piece of art which they have created, psychologists will be able to assess them, and if there is something serious, then one-to-one counseling happens. This initial session would be like a more group activity. அதுக்கப்புறமா then they filter down to based on the diagrams and based on the art which they have done. So இந்த மாதிரி பல there are multiple sectors which work. Different NGOs will focus on these sectors, and the work தேவைப்படுற sectorsல they'll focus and they'll do. So it's like a closely well knit activity. If people start working in silos, then the combined and the effort illana, normally it will take long time for the community to bounce back. Only if it is going to be ஃபாலோ அப் இருந்து ஒரு க்ளோஸ் நெட் லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எல்லா என்ஜிஓஸும் டீம் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் வந்து இட் வில் பி பாசிபிள் டு பவுன்ஸ் பேக் குவிக்கர். If not also it's possible, but it might take way long time than what is expected or what, and in that time lot of other things, other consequences which are not favorable or not pleasant might happen. And more importantly, when these kind of things are happening, it is important that all these reports, all the activities should supplement the efforts of the government, not
அப்படியே பேரலாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஒரு இன்னொரு டைரெக்ஷனில் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி ஆல்வேஸ் supplementing the efforts of government and helping and assisting them in order to cover more people in an effective manner. It can be even aadu maadu illana, if they have lost their cattle, if they have lost their livestock, arranging that till the level of building the houses or cleaning the community wells or providing expressive art therapy. It can be anything, any sector, but all these things has to be well coordinated. That is one. And second thing is, all these things have to be documented and given to the district. So in case if something like this happens in the future, then this documents becomes like a manual for them to refer to what was done, what could have been better, how did they fix the gap, what was the gap, and how did they what kind of strategy was put in place. These kind of things will be easily possible for government in the future, and even for the NGOs. One important thing is, when NGOs come there to do all these kind of activities, after they finish their period, they can't just leave abruptly. So what they do is, there's something called ஒரு transition நடக்கும், very smooth transition. எப்படின்னா, while the NGOs, international chapter NGOs of international NGOs or Indian chapter, when they work there, we work with the implementing partners who are the local grassroots level NGOs. These people, after 2 months, 3 months, we slowly take the back seat and we give them the torch to lead. We support them, technical support, all kind of support will be given, but then we allow them to lead. Why? Because when we slowly move out, these people actually take the lead, and then from there on, these small groups, these small committees, we encourage them to register. So it's not just during the disaster alone, but this becomes more like a cycle where they take care of the entire community, village. And ஒரு system வந்துருச்சுன்னா, then automatically things will start rolling. In fact, இந்த மாதிரி activities செய்யும்போது, whenever we conduct all these kind of activities, we form a small group, social monitoring committee. அது participatory role appraisal ஆகட்டும், or any kind of activity, இதெல்லாம் நடக்கும்போது these people will be monitoring. And this is equal, gender equal-ஆக இருக்கும். You'll have people from all kind of communities, and you'll have people representing different sectors, sections. So that way, people feel like a representative of their group is there in that social monitoring committee. And this committee, we encourage them to register. So that becomes more like a Samaj Padasagara Samidhi. They give different names, and these people are the ones, இப்போ வாங்கி கொடுத்த, say for example, if we have got them equipments for agriculture, அதெல்லாம் பார்த்துக்கிறது, log maintain பண்ணுறது, and they take turns, who will be the leader, things like that. So all these kind of activities happen in a very well orchestrated manner, so the result is seen in the time as we expected, or even much before that. But what happens when people start working in silos, lot of work will be done, lot of people will be pumping in money, bringing in a lot of materials, and they'll be helping. But at the end of, say, second month, third month, or fifth month, we wouldn't see that all of them are covered. There would be a lot of people coming in and probably asking more, or probably coming and complaining that their area was not covered. So it's important to have all these people work together. Of course, it's an Herculean task. Some districts or some states, they already have this in place. Some states have it, but they have different levels for different disasters. Certain committees come together when there is a mild level, or a mid level, or a severe level. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. But bottom line, all these people have to work together. That's the only way things can happen the way it's expected. And see, ultimate aim வந்து எப்படின்னா, it's not like lot of NGOs coming and pumping in money. That is not going to help. It has to orchestrated mannerல, well coordinated. அந்த coordination இல்லைன்னா ரொம்ப நாள் எடுக்கும். And moreover, not just nutrition, shelter, wash, and livelihood are the areas, but there are other sectors as well. Communication, heritage, இந்த மாதிரி இடம்லாம் வந்துட்டு நார்மலாக people wouldn't even focus. Psychologically, இப்போ நம்ம மான்யூமெண்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுப்போமே, in our village, மான்யூமெண்ட்ன்றது any building with emotional connect from that local community. If that gets damaged, that has indirect impact on the people who stay there. If that is actually taken care, and if it is repaired, or if it is reconstructed, that also has a positive impact on the people who stay there.
So it's very important, like all the sectors are covered, not just like 2 or 3 sectors which we see always in the news or always in the advertisements. There are 13, 14 sectors which are, more than that are there, but then main sectors are in to 14 sectors are there. இப்போ இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தால் தான் அந்த ஒரு முழுமை பிறந்துட்டு holistic approach will be there. This is what I wanted to share with you today. Thank you.